ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான நன்மையைத்தான் இந்த குரு கொடுக்க போகிறார். ஏனென்றால் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த குரு சிறிது பண கஷ்டங்களையும் விரயங்களையும் தான் கொடுத்தார். அதுல சில பேருக்கு கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, சூதாட்டங்கள் இந்த மாதிரியான கேம்பிளிங் விஷயங்களில் கொஞ்சம் லாபம் இருக்க செய்தது உண்மையே. ஆனால் அவர் உங்களுடைய ரிஷபத்திற்கு அவர் எனிமிதான், பகைவரே. லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் பகைவர் தான். அப்படிங்கிறதுனால 3ஆம் இடத்திற்கு போவது ஆனால் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொருள்களை துளைப்பது, எங்கேயாவது போய் நம்ம இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கேத்து 4ஆம் இடமாகிய சிம்மத்துல உட்கார்ந்திருக்க, சிம்மாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு உங்களுடைய பொருள்களிடம், ஒரு மொபைல்னாக்கா அந்த மொபைலோட நமக்கு ஒரு உறவு இருக்கு இல்லையா? மொபைல் நமக்கு நம்மளோட சேர்ந்தது. என்னுடைய மொபைல், என்னுடைய கார், என்னுடைய பைக்கு. சொந்த தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளலாம். வெளிநாடுகளிலிருந்து நான் திரும்ப ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு விஷயங்கள் நல்லபடியா மாறிடும். அதாவது முதல்ல இருந்தே சொல்லிடுறேன், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, வருமானத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக கடன் தீரும். இது நான் சொல்லிவிடுறேன், கடன் தீரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குருனுடைய பயிற்சியானது லோனில் இருக்கக்கூடிய, டெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வியாதிகள் தீரும், நட்பு மேலோங்கும். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான குரு அதிச்சார பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குருவனுடைய அதிச்சாரமானது 48 நாட்களுக்காக நிகழ இருக்கின்றது. வருகின்ற 18 அக்டோபர் 2025 முதற்கொண்டு டிசம்பர் 5, 2025 வரைக்கும் இந்த 48 நாட்கள் குரு உங்களுடைய 2ஆம் இடமாகிய மிதுனத்திலிருந்து 3ஆம் இடமாகிய கடகத்திற்கு போகிறார். அந்த 48 நாட்களில் அவர் உச்சம் அடைகிறார். அதில் 24 நாட்கள் நேர்கத்தியாகவும், முதல் 24 நாட்கள், அடுத்து வரக்கூடிய 24 நாட்கள் அவர் வக்ரகதியாகவும் அமைகிறார். அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பலன்கள்லாம் இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய ராசியில் இருப்பது 3 நட்சத்திரங்கள், கிருத்திகா, ரோகிணி, மிருகஷிரா அப்படின்னு சொல்லி. இந்த கிருத்திகாவனுடைய அதிபதியாகிய சூரியன் நீச்சமாக 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மாசம் அவர் நீச்சமாகத்தான் இருக்க போகிறார். சுக்கிரன் ஆல்ரெடி இப்ப நீச்சமாக இருக்கிறார். அவர் 3ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்கிறார். அதாவது நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட நிலையில சனியும் குருவனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்க, குரு தன்னுடைய நட்சத்திரத்திலேயே அதிச்சாரம் பெற்று உச்சம் பெறுவது, இது எல்லாமே ஒரு காம்பினேஷன். ராகுவுமே குருவனுடைய நட்சத்திரத்துல. அப்போ இந்த 3 கிரகங்கள், குரு தன்னுடைய ஓன் நட்சத்திரத்துல, ராகு குருவனுடைய நட்சத்திரத்துல,
சனியும் வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல, புதனும் செவ்வாயும் கூட குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறபடியாக இது ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது கிருத்திகா, ரோஹிணி, மிருகசிரா போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான நன்மையைத்தான் இந்த குரு கொடுக்க போகிறார். ஏனென்றால் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த குரு சிறிது பண கஷ்டங்களையும் விரயங்களையும் தான் கொடுத்தார். அதுல சில பேருக்கு வந்து கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, சூதாட்டங்கள், இந்த மாதிரியான கேம்பிளிங் விஷயங்களில் கொஞ்சம் லாபம் இருக்க செய்தது உண்மையே. ஆனால் அவர் உங்களுடைய ரிஷபத்திற்கு அவர் எனிமிதான், பகைவரே. லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் பகைவர் தான். அப்படிங்கிறதுனால 3ஆம் இடத்திற்கு போவது உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும், தொடங்கக்கூடிய தொழில்கள் அத்தனையும், பிசினஸ் டீலிங் அத்தனையும், சிறு சிறு பிரயாணங்கள் ஆகட்டும், பெரிய பெரிய பிரயாணங்கள் ஆகட்டும், அத்தனையுமே நல்ல பலன்களை கொடுக்க போகின்றன. ஆனால் இதில் வந்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லுகின்றேன். அதை நாம் புரிந்து கொள்வது சால சிறந்தது. அதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபராசிக்கு இவர் வந்து 18ஆம் தேதி அங்க போயிட்டு 11 நவம்பர் வரைக்கும் வந்து நேர்கத்தியாக இருக்கிறார். இது ஒரு செக்மெண்ட். அதற்கு பிறகு வந்து வக்ரகதி. இதை வந்து 5 தலைப்புகள்ல நம்ம பார்த்துருவோம். எப்பயும் மாதிரி நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உறவினர்கள் அவர்களுடன் நான் எப்படி இருப்பேன், அவர்கள் எப்படி இருப்பார்கள், 3வது வந்து என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், 4வது என்னுடைய வருமானம், சொத்து சேர்ப்பு முதலீடுகள், 5வது படிப்பு. இத்தனை விஷயங்களையும் நம்ம விறுவிறுன்னு பார்த்துருவோம். இப்ப இந்த குருவனுடைய அதிச்சாரம் வந்து ரொம்ப முக்கியமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏனென்றால் சனியாகப்பட்டவர் வந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்து உபச்சயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதி சனிதான். ஆனால் அவர் குருவனுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சில விஷயங்களில் உங்களுக்கு தாமதம் ஆகி கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்ல, சனியினுடைய பார்வை உங்களுடைய லக்னத்துல வர்றதுனால ஒரு சோம்பல், புரியாத விஷயங்கள், அதாவது சோம்பலுடன் கூடிய கன்ஃபியூஷன்ஸ். பிறகு உறவுகளில் சிக்கல், அதுலயும் கூட திருமண உறவுகளில் சிக்கல், இதெல்லாம் இருக்கிற இந்த நேரத்துல குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து விடுவார். அதன் பிறகு ஏன்னா சனியை வந்து அவர் பார்க்கிறார். அதாவது 3ஆம் வீட்டுல இருந்து அவர் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனியை, வக்கரம் பெற்ற சனியை பார்க்கிறார். சனியும் கிட்டத்தட்ட இந்த குருவனுடைய உச்சம் பெற்ற இந்த 48 நாளும் வக்கரம் தான். சனி வந்து 28 நவம்பர் வரைக்கும் வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறார். ஆக மொத்தத்துல குருவும் வக்கரத்துல இருக்க போகிறார், சனியும் வக்கரத்தில் இருக்க போகிறார். என்ன பலன் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய சொந்த தொழில் தொடங்குவதனுடைய விஷயங்களை ஆரம்பிக்கலாம். சொந்த தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ளலாம். வெளிநாடுகளிலிருந்து நான் திரும்ப ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு விஷயங்கள் வந்து நல்லபடியா மாறிடும். அதாவது முதல்ல இருந்தே சொல்லிடுறேன், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, வருமானத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய, கழுத்துக்கு வந்து கத்திங்கிற மாதிரி நிலைமை மாறி சிறிது நாம் கான்பிடென்டாக வருவோம். லக்னாதிபதி நீச்சம் பெற்று சனியினால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் கூட சனியை குருவனுடைய நல்ல பார்வையானது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பிறகு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்பிடென்ட் லெவல் உயரும். முயற்சியினுடைய வீரியம், அதாவது இதுவரைக்கும் சோம்பலாக இருந்த நாம் இனிமேல் வந்து சுறுசுறுப்பாக இருக்க போகிறோம். ஒண்ணு, சைக்கலாஜிக்கலா ஒரு கிளாரிட்டி கிடைக்க போறது, ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்க போறது இல்லை, பிராக்டிக்கலா யோசனை பண்ண போறோம். முதல் 24 நாட்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ண வேண்டும். உங்களுடைய கான்பிடென்ட் வந்துடும், கிளாரிட்டி வந்துடும். அதனால உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக பெருகும். ஒரு தொலைநோக்கு பார்வையானது நமக்கு வந்து அமையும். ஆக இந்த குருவனுடைய முதல் பகுதி, முதல் செக்மெண்ட் 24 நாட்கள், அதாவது 18 அக்டோபர்ல இருந்து 11 நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து எல்லா தொழில் விஷயங்கள், ஜாப் விஷயங்கள், வேலை வாங்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் யோசிக்கலாம், முயற்சி செய்யலாம். அதில் வந்து முன்னேற்றத்தையும் காணலாம். அடுத்த செக்மெண்ட்ல என்ன ஆயிடும்னு கேட்டா, பலன்களை தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்குமே ஒழிய, ஆனால் நம்மளால புது முயற்சியை வந்து அவ்வளவு வீரியமாக நடத்த முடியாது. ஏனென்றால் நமக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு போய் விடுகிறார். இப்ப நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் வந்து கோணஸ்தல இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் கிடைக்கும். ஆக இந்த 48 நாட்களுமே நமக்கு கான்பிடென்ட்டாக
ஆரோக்கியத்துடன் ஆரோக்கியம்னு சொன்ன உடனே சொல்றேன், சூரியன் வந்து நீச்சமாகிறது உங்களுக்கு நல்லது, ரைட்டா? ஆனால் அந்த சூரியன் நீச்சமாகிறதுனால என்ன ஒரு விஷயம் வரும்னு கேட்டா, உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய இருப்பிடத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா நீங்க தடுமாறுவீர்கள். அதனால அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும். இருப்பிடம் சம்பந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா சூரியனாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சால சிறந்தது. இந்த சுக்கிரன் நீச்சமானால் நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நன்மையே நடக்கும். அதனால கான்பிடென்ட்டாக இருக்க போறோம், சந்தோஷமாக இருக்க போறோம், கொஞ்சம் வந்து இறுக்கங்கள் குறைந்து தளர்வாக இருக்க போகின்றோம். இது ஒன்று. உறவினர்களுள்ள என்ன பிரச்சனைன்னா, தந்தை வழி கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அம்மா விஷயத்துல உடல் நலமானது குறைவாக இருந்து பிறகு மீண்டும் நன்கு தேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சகோதர உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விரயஸ்தானங்கள் அப்படிங்கிறனால சகோதரனுடைய வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இப்படி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக உங்களுடைய அம்மா சைடு இருக்கக்கூடிய சொந்தங்களில் மூலமாக வருமானமானது நல்லபடியாகவே இருக்கிறது. இந்த குருவனுடைய அமைப்பு, குரு வந்து தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து காசிப் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து குழி தோண்டிட்டு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விடுவார்கள். இந்த குருவனுடைய வக்கரம் பெறுவதற்கு முன்பே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். குரு வக்கரம் பெற்றும் பார்ப்பது என்பது நன்மையே. அதாவது நமக்கு என்ன, உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது தன்னுடைய உச்சத்தன்மை இழந்து இவன் நீச்சத்தன்மையாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட, இது முதல் உபச்சய ஸ்தானம்ங்கிறதுனால குரு மற்றும் சனியினுடைய காம்பினேஷன் ரொம்ப அழகாக உட்கார்ந்து இருக்கிறது. எப்பவுமே குரு உச்சமாயிட்டார், அவர் வந்து 48 நாட்கள் அதிச்சாரம், அதனால இந்த நன்மைகள் அப்படிலாம் நான் சொல்ல, ஒவ்வொன்றாக நான் பிரித்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு. அப்பொழுதுதான் நமக்கு என்ன பண்ண வேண்டும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு புரியும். குருவனுடைய அமைப்பு 3ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலேயே உங்களுடைய உறவுகள்ல, அதாவது கணவன் மனைவி உறவுகள், பிறகு நட்புனுடைய உறவுகள், எந்த நட்பாக இருக்கட்டும், அந்த நட்புனுடைய பிசினஸ் நட்பாக இருக்கலாம், ஸ்கூல் நட்பாக இருக்கலாம், ஏன் ரெகுலராக நம்ம பார்த்து பழகக்கூடிய, அதாவது வழியில பழகக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியாகவும் இருக்கலாம். நல்ல வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய நட்பாக ஒரு குவாலிட்டியாக மாறும் என்பதுல சந்தேகமே கிடையாது. காதல் வந்து முதல்ல கொஞ்சம் சொதப்பி பிறகு வந்து உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமணம் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கிறது. அதாவது இந்த சனியினுடைய அமைப்புனால கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்த இந்த பெண் பார்க்கும் அல்லது மாப்பிள்ளை பார்க்கும் படலமானது துரிதம் அடைந்து திருமணம் வந்து நிகழ்ந்து விடக்கூடிய, ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் திருமணம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நமக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தவர்களுக்கும் கூட 2ஆம் திருமணம் வந்து காதல் என்கின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக உறவுகளின் மூலமாக செலவு வந்து குறைந்து வரவுகள் ஆரம்பிப்பதற்குண்டான நேரம் வந்து விட்டது. உறவுகள்ல முக்கியமான ஒரு உறவுன்னு ஒண்ணு இருக்கு, எனிமி என்கின்ற உறவு. எனிமி கிட்ட போய் நீங்க பேசவே கூடாது. அதாவது வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்டா, 1 மாதத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ண போகாதீர்கள். உங்களுடைய சூரியன் வந்து நீச்சமாக இருப்பதும், சுக்கிரன் நீச்சமாக நீச்ச பங்கம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு அது சரி வராது. அதாவது ப்ராப்பர்ட்டி டீலிங், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டது, நீங்க அது உறவினர்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவினை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம போகக்கூடாது. அப்போ அவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் டிட்டோரியேட் ஆகி மறுபடியும் வந்து தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உங்களுக்கு நல்ல உதவிகரமாக ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வேலை வாங்கி தரக்கூடிய வகையில், அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள், அதிலும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டியை செய்து முடிப்பீர்கள். அதுல கொஞ்சம் செலவுகள் உண்டு. அது படிப்பு செலவாக இருக்கலாம், அல்லது திருமண செலவாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு திருமணமான உங்களுடைய குழந்தைக்கு வந்து வாழ்க்கை அமைத்து, அதாவது உங்களுடைய பெண் குழந்தைக்கு ஒரு பிசினஸ் அமைத்து கொடுக்க வேண்டும், அவருடைய கணவருக்கு ஒரு பிசினஸ் அமைத்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் செலவுகள் இருக்கு. ஆக உறவுகள்ல வந்து எல்லா உறவுகள்லையுமே ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தான உறவுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நமக்கு. அதனால
கவலை கிடையாது. குருமார்களுடன் இருந்த பிணக்கு விலகும், மூத்தவர்களுடைய பிணக்கு விலகும். அதாவது எங்கேயாவது விரோதம் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். உறவுன்னா என்ன? அன்பு மற்றும் விரோதம் தானே உறவு. இந்த வீடு நிமித்தமாக, இருப்பிடம் நிமித்தமாக, இட நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் வெகுவாக குறையும். ஆனால் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொருள்களை துளைப்பது, எங்கேயாவது போய் நம்ம இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கேத்து 4ஆம் இடமாகிய சிம்மத்துல உட்கார்ந்திருக்க, சிம்மாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு உங்களுடைய பொருள்களிடம், ஒரு மொபைல்னாக்கா அந்த மொபைலோட நமக்கு ஒரு உறவு இருக்கு இல்லையா? மொபைல் நம்மளோட சேர்ந்தது. என்னுடைய மொபைல், என்னுடைய கார், என்னுடைய பைக்கு, என்னுடைய உபகரணங்கள், என்னுடைய கிளாஸ், சன் கிளாஸ் ஆகட்டும் அல்லது பவர் கிளாஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுடைய. அதோடய நம்ம ஒரு உறவு, அதோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுல பாண்டிங் இருக்கும். சில பேர்லாம் பழைய மொபைலை வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த உபகரணங்களை உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது எங்கேயாவது நாம் இழந்து விடக்கூடாது. அந்த விஷயத்துல பார்த்திருக்கணும். வேண்டுமென்றால் கார்த்தவீர்யார்ஜுனனுடைய மந்திரத்தை சொல்லலாம். ஓம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. சிம்பிள் மந்திரம். கொஞ்சம் லாங்கா போகணும்னா ஓம் ப்ரௌம் ஸ்ரீம் க்ளீம் ப்ரூம் ஆம் ஹ்ரீம் க்ரௌம் ஸ்ரீம் ஹூம் பட் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அது பழகணும். அதனால ஓம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ அது தாராளமாக சொல்லலாம். சொத்துல ஏதாவது சிக்கல் வருகிறது, லேண்ட் லிட்டிகேஷன்ஸ்ல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்க தெய்வம் என்கின்ற உறவை நாடுங்கள், கணபதியை கும்பிடுங்கள். அதாவது தெய்வத்தோட நம்ம உறவுன்னா டெய்லி போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பது தான் அந்த உறவு. அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. விநாயகர் இஸ் த பெஸ்ட். சரியா? அடுத்தது உத்தியோகம் அல்லது தொழில். இந்த 48 நாட்களுக்கு முதல் 24 நாட்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா முயற்சி பண்ணி எல்லா முயற்சிகளையும் விடுங்க. தொழிலாக இருந்தால், வேலை என்கின்ற பட்சத்துல வேறு வேலைக்கு நான் மாற வேண்டும் அப்படிங்கிறது இப்பொழுது ஒரு சரியான ஒரு அமைப்பு. குருவனுடைய வக்கரம் பெறுவதற்கு முன்பு நீங்கள் பேப்பர் போடலாம். இல்லையா, கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இவர்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு 8க்கு உண்டானவன், அவர் 2ஆம் இடத்துல, அவர் 11க்கு உண்டானவன். அப்படிங்கும் போது சில பாசிட்டிவிட்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம மனசுல விட்டுட்டு போயிடுவோங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இந்த 48 நாட்களும் முடியட்டும்னு சமாளிங்க. கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். தூக்கம் குறைந்திருந்தவர்கள் கொஞ்சம் தூக்கம் நல்லபடியான தூங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக தொழில் ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் துரிதப்படுத்துங்கள். ப்ரமோஷன்ஸ் வேணும்னாக்கா முயற்சி எடுங்கள். பிறகு வேலையை விட்டுட்டேன் சார், ஆனா அடுத்த வேலை கிடைக்கல, அப்படியே தொங்கு பாலம் மாதிரி தொங்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறவர்களுக்கு லக்ஷ்மியினுடைய சகசரநாமம் சொல்லுங்க. அல்லது ஒரு கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமியுடைய திருஷத்தை குங்குமார்ச்சனையா பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கி வைத்து வாருங்கள். இந்த நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு புது வேலையை வாங்கி கொடுப்பார். வெளிநாடு போகக்கூடிய விஷயத்திலையும் அவர் டக்குன்னு உடனே நிறைவேற்றி கொடுப்பார். தொழில சொந்த தொழில் என்பதற்கு இது நல்ல, அதாவது குருவும் சனியும் கம்பைனா இருக்கா. இவர் 3ஆம் வீட்டுல, அவர் 11ஆம் வீட்டுல. இவர் முதல் உபச்சயஸ்தானத்துல, அவர் கடைசி உபச்சயஸ்தானத்துல. சனி குருவனுடைய வீட்டிலேயே அமர்ந்திருக்க. குரு உச்சமாக இருக்கும் பொழுது இது தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துல, ஜாப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. 10ஆம் இடத்துல ராகும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால திடீரென்று நன்மைகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு கை பார்த்து விடலாம். எந்த விஷயத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது என்றால் பில்டிங் விஷயம், அப்புறம் அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுப்பவர்கள் கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டிய இருக்கிறது. சூரியன் நீச்சமாக இருக்கிறது. ஆனா சூரியன் நவம்பர் மாசம் உச்சமாக சூரியனும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து எடுக்கணும். மகாலட்சுமியினுடைய உபாசனை அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். உங்களுக்கு வெளியூருக்கு போகணும், நான் ஆன்சைட், அதாவது ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு நான் ஃபாரின் போக வேண்டும் அப்படி என்கின்றவர்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம். படிச்சு நான் எந்த வேலையும் இல்லை என்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த 48 நாட்களுக்குள்ள வேலை கிடைத்துவிடும். பிறகு மீடியா துறையில் இருப்பவர்கள்
கேத்துவனுடைய அமைப்பும் ராகுவனுடைய அமைப்பும் குரு சனியினுடைய அமைப்பும் பார்க்கும் பொழுது மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். அவர்கள் வந்து இதுவரைக்கும் காணாத ஒரு ரெக்கக்னிஷனும் ஒரு வீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எக்ஸ்பான்ஷனும் அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. பிறகு சொத்து வாங்க முடியுமா? இந்த 48 நாட்களை நன்கு பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய சொத்துக்களை நாம் உருவாக்க முடியும், சேமிக்க முடியும், மேலும் சம்பாதிக்க முடியும். கேத்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், நில விஷயங்கள்ல இதுல எல்லாம் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனால் உங்களுக்கு நகைகள், பிறகு வெள்ளி, தங்கம் இவைகளின் மூலமாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். தங்கத்தினுடைய விலை வந்து கொஞ்சம் ஏறி இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்முடைய அஸ்ட்ராலஜி விஷயத்தை வைத்து பார்க்கும்போது அது நம்ம தனியா பண்றோம். ஒருத்தர் வந்து பிசினஸ்ல எங்க ஷேர் மார்க்கெட் என்ன எது போன்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது உகந்ததில்லை. அதுல நிறைய புள்ளி விவரங்கள்லாம் இருக்கும். ஆனால் குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது வெள்ளியில் சுக்கிரனும் நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறதுனால வெள்ளியிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதனால இதை நாம் பயன்படுத்திக் கொள்வது சால சிறந்தது. வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா, குரு நேர்கத்தியில் இருக்கும் பொழுது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது வக்கரமாக மாறும் பொழுது வேண்டாம், வண்டி வாங்க வேண்டாம். ஏனென்றால் சுக்கிரன் வந்து முதல்ல நீச்சமாக இருக்கிறார், நீச்ச பங்கமாக இருந்தாலும் பிறகு 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் வந்து முதல்ல நேர்கத்தியாக இருக்கும் பொழுதே வாங்கிடலாம். சரி, நான் வீடு வந்து கிரயம் பண்ணலாமா, அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னாக்கா, அதற்கு வந்து நீங்கள் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்திற்கு, அதாவது 11/11/2025 அதற்கப்புறம் குரு வக்கரம் பெற்றாலும் பண்ணலாம், கவலை கிடையாது. முக்கியமாக இன்னொரு விஷயம், கவர்மெண்டில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா இப்ப போட வேண்டாம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் வேண்டும் என்றால் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டாம். கவர்மெண்ட்ல அதாவது ரொம்ப ஹையர் அபிஷியலா இருக்கிறவர், அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட், அரசியலில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய பதவி கொஞ்சம் ஆட்டம் காணுவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. என்ன சுவாமிகளை இப்படி சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நல்லதானே சொன்னேன் அப்படின்னாக்கா இல்லை. ஏனென்றால் உங்களுடைய சூரியன் வந்து நீச்சமாக இருப்பது அப்படிங்கிறதும், பிறகு சுக்கிரன் அதோட தொடர்பு லக்னாதிபதி இல்லையா, அதனுடைய தொடர்பு பெறுவதும் முதல்ல ஒரு 10-15 நாளைக்கு நோ ப்ராப்ளம். அதற்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது படிப்பு. படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்கும். யூஜி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். பிஜியில வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தொடரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் கணபதியினுடைய உபாசனை நமக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளவு வெற்றிகளை அடைவார்கள். ஆனால் கொஞ்சம் இன்ஜுரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கு கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக அந்த என்ன சொல்றது, டிஃபென்சிவ் மோட்ல இருக்கிறது பெட்டர். அஃபென்சிவ் மோட் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் விளையாட்டுத் துறையில. ஆனால் இந்த ஒலிம்பிக் மாதிரியான தனி மனிதனுடைய தன்னுடைய எபிலிட்டி, அது வெயிட் லிஃப்ட் ஆகட்டும், ரன்னிங் ஆகட்டும், அல்லது ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே, ஷூட்டிங் கூட ஈவன், அதெல்லாமே வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல வாழ்க்கையை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் வேலையையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் 2 பேருக்கும் வாழ்க்கை செட்டில்மெண்ட் தான். ஆனால் இவர்களுக்கு வேறு விதமாக, இவர்களுக்கு வேறு விதமாக, அதாவது ஆண்களுக்கு ஜாப், தொழில், இந்த மாதிரியான விஷயத்துல முன்னேற்றமும், பெண்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு செட்டில் ஆகுறது, ஜாபு தொழில். அப்ப பெண்களுக்கு ஜாபு தொழில் இல்லையா அப்படின்னு கேட்டா, அதை விட ப்ரையாரிட்டியோட திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த குரு வந்து நன்மையை, பல நன்மையை செய்கிறார். 2ஆம் திருமணம், திருமணத்துல டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார், திருமணம் எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னாக்கா, இந்த குரு சுமூகத்தை கொடுப்பார். எப்படியோ ஒரு மாதிரி மனசு மாறி நல்லபடியாக மாறுவதற்குண்டான விஷயத்தை கொடுப்பார். ஆக படிப்புல வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு. படிப்புல முக்கியமாக இந்த டிடெக்டிவ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், பிறகு சிபிஐ, இந்த மாதிரி எல்லாம் டைப் பண்ணுவதற்கு இது சரியான நேரம். 4ஆம் இடத்துல கேத்து வந்து உட்கார்ந்துருக்க, 10ஆம் இடத்துல ராகு, பிறகு லக்னத்தை வந்து சனி பார்க்க, 8ஆம் இடத்தையும் சனி பார்க்க, குரு 9ஆம் இடத்தை, அதாவது 8க்கு உண்டானவன் வந்து
9ஆம் இடத்தை பார்க்க, டைரக்டா பாக்கியஸ்தானத்தை பார்க்க, இந்த மாதிரியான ஒரு என்ன துப்பறிவாளன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் விசாரணை தேவைப்படுதோ அவர்களுக்கு நல்லபடியான படிப்பு கிடைக்கும். மெடிக்கல்ல நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் அட்மினிஸ்ட்ரேட்டர் விஷயத்திலும் லா விஷயம், சட்டப்படி, அதாவது சட்ட வல்லுநர்கள் ஆக மாறுவது, நீதிபதியாகவோ அல்லது வந்து லாயராகவோ, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவ். இந்த குரு அதிச்சாரம் என்பது சுக்கிர ராசியாகிய உங்களுக்கு, அதாவது கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்டோட கொஞ்சம் டகஃபார் இருந்தாலும் பரவாயில்ல, ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து நல்ல முன்னேற்றம் எல்லா விஷயத்திலையுமே. மிருகஷிரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கிறது, ஆனால் அந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒட்டுமொத்தமாக கடன் தீரும். இது நான் சொல்லிவிடுறேன், கடன் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருனுடைய பயிற்சியானது லோனில் இருக்கக்கூடிய, டெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வியாதிகள் தீரும், நட்பு மேலோங்கும். ஜென்ரலா எல்லாமே ஓரளவுக்கு சீக்வன்ஸா சொல்லிட்டேன். இந்த 48 நாட்களுக்கு குருவினுடைய மகிமையானது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக அமைந்து அனைத்து துறையிலும் வீறு கொண்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.